வணக்கம். இன்றைக்கி அதிமுக பொதுக்குழு அதில் எடப்பாடி பழனிசாமி பேசினது தான் கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிமுக பொதுக்குழு வந்து கூட்டுறதுக்கு பிரம்மாண்டமாக பவுன்சரில் இறக்கி விட்டார். கிட்டத்தட்ட போன பொதுக்குழு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50-100 பவுன்சரை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவர் பின்னாடி மட்டும் போவாங்க, ஸ்டேஜ் வரைக்கும் போனாங்க. அப்போ பிரச்சனையெல்லாம் ஆச்சு. எடப்பாடி பாதுகாத்துக்கிறதுக்கு பவுன்சர்கள் தான். அங்கே இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அவர் நம்பலை. கூட இருக்கிற நிர்வாகிகளையும் அவர் நம்பலை. அவருக்கு ஆதரிக்கிற நபர்களையும் அவர் நம்பலை. பவுன்சர்களை தான் நம்பினார். இதே போல் தான் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, பிரச்சனை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே பொதுக்குழு செயற்குழு உள்ளே வராங்கள்ல, அப்போயே அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துடணும், ஒரு மாதிரி ட்ரிக்கர் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்களை அதிகமாக இறக்கி விட்டார். இறக்கி விட்டால் அவங்க வந்து ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அழைப்புதல் இருக்கா காட்டு, நீ கட்சிக்காரன் தொண்டை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ அழைப்புதலை காட்டு, உன்னை உள்ளே விட்ற, அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்களோடது. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினரோட பவுன்சர்கள் பெருசாக மதிக்கவே இல்லை. அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக ஒரு கேஷுவலாக பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பி அன்வர் ராஜா வந்து அவர் என்ன செஞ்சார், அழைப்புதலில் கார்லேயே வச்சுட்டு மறந்தாப்புல வந்துட்டார். வந்த பிறகு அவர் என்னென்னா, நம்மளை தெரியாத ஆள் இருக்க போகிறாங்களா, இல்லை அப்படியே தெரியலனாலும் அன்வர் ராஜாப்பா நான் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே விட்ருவாங்க அப்படின்னு நினச்சி அவர் உள்ளே வந்தால் உள்ளேயே விடலை மனுஷனை. பாவம் அந்த மனுஷன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாரு, சொல்லி பார்த்துட்டாரு. பவுன்சர்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சொல்லிட்டாரு, ஏன் என்ன சொன்னாலும் உள்ளே விடாத, நான் தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால் கூட விடாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் போல இருக்குது. அன்வர் ராஜா உள்ளே உள்ள அன்வர் ராஜா எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாரு. கூட இருக்கவங்கள, இவர் தாயா அன்வர் ராஜாயா முன்னாள் எம்பியா, என்னையா இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க, விடுங்க அவரை அப்படின்னாலும் விடலை. அழைப்புதல் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த அழைப்புதல் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வெளியே காத்திருந்தாங்களே, ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் செயற்குழு உறுப்பினரும் நம்ம ஆளுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் சிலரை வந்து கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்கெல்லாம் வெளியே தான் நின்றாங்க. அப்படி வெளியே நின்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, நம்மளும் பொதுக்குழுக்குள்ளே போகலாம், போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுக்குள்ளே போய் எடப்பாடி பழனிசாமி பேச்செல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் அவங்க போகணுங்கிற எண்ணம்லாம் இல்லை அவங்கள்ட்ட. அவங்க வந்து என்னென்னா பிரியாணி போடுறேன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டிருந்தார்ல, இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு எச்சிவர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு பாட்டில் வேறு தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளி தான் அது தராங்க, அது சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், பயங்கரமான இது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வேறு வெளியே இருக்கவங்களுக்கு டெம்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு டன், எல்லாமே பிரியாணி மட்டனா ஒரு டன்னு, மீனா ஒரு டன்னு, சிக்கனா ஒரு டன்னு, அப்படி விஜயபாஸ்கர் வேறு டெம்ட்டை ஏற்றி விட்டார், எல்லாமே ஒவ்வொரு டன்னு அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டிங்க, மதுரையில் மாநாடுன்னு சொல்லி அவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டிங்க, சாம்பார் சாதத்தை போட்டு அதிமுக தொண்டர்களை ஏமாத்துனீங்க. இப்போ பொதுக்குழுவில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி போடுறீங்க. இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அப்போ அதிமுக தொண்டன் வந்து சாம்பார் சாதம், அதுவும் கெட்டுப்போன சாம்பார் சாதம், சரியில்லாத சாம்பார் சாதம் கீழே கொட்டிட்டு போனீங்க. அதை போட்டு தொண்டர்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் ட்ரீட் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க வேணும் அப்படிங்கிறக்காக, இவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக எந்த குறைபாடு இல்லாமல் டன் கணக்கில் எல்லாத்தையும் இறக்கி வச்சு பிரியாணி ஆக்கி போட்டு விட்ருக்கீங்க. இது நல்லாவா இருக்குது கேட்குறதுக்கு? இதை பார்க்குற அதிமுக தொண்டன் என்ன நினப்பான், மாநாடுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துடணுமையா, வந்த எங்களுக்கு என்ன கவனிச்சீங்க? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே வெயிலில் நிற்க வச்சு நீங்கள் பண்ண அலப்புறைக்கு நாங்கள் ஊறுகாயை மாறிவிட்டோமையா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இவர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு பிரியாணியை போட்டு நல்லா இது பண்ணி விட்டார். சரி, இதிலேருந்து என்னென்னா செவ்வரேறி குச்சி உள்ளே போனாங்கள்ல, அவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்டாது வெளியே போகலாமையா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துருக்குறாங்க. உள்ளே பூர்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பவுன்சர், அவங்க அழைப்புதல் இருந்தால் தான் சாப்பிடவே உள்ளே விட்றாங்க. எங்கே போனாலும் அழைப்புதல் இருக்கா, அழைப்புதலில் கூட நீ பாட்டுக்கு வர ஏறி குச்சி வருவீங்க, நாங்கள் உங்களை விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அழைப்புதலில் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் கேட்குறது இல்லை. அதிமுக தொண்டை செவ்வரேறி குச்செல்லாம் வந்திருக்கிறான், ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறான். சரி போய் சொல்லலாம், சாப்பிட்டு போகிறானே, நீ வேஸ்ட்டாக தான் ஆக போகுது, இல்லை வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அதிமுக தொண்டன் வந்து சாப்பிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி எண்ணமே இல்லை. பவுன்சர்களுக்கு ஈவு இறக்கமே இல்லை. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை சொல்லி வச்சுருக்கிறார். சரி, அது ஒரு பக்கத்து நடக்குது.
அப்புறமா என்னன்னா, இது வந்து அதிமுக ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி, கட்டுப்பாடான ஒரு இயக்கம். திமுக வந்து எப்படி கூட்டம்லாம் போட்டோம்னா வாழைத்தார்லாம் எடுத்துட்டு போகிற மாதிரி எங்கள் கட்சியில் யாருமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல. இன்றைக்கி இந்த பொதுக்குழு நடந்த இடத்துல கட்டி வச்சிருந்த வாழைத்தார், கரும்பு எல்லாத்தையும் ஒட்டச்சி கிட்டச்சி எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க மக்கள். பவுன்சர்னால ஒன்றுமே பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. என்னடா இது அப்படின்னு கேட்டால், ஒருவேளை திமுககாரன் உள்ளே போட்டானா, இந்த மாதிரிலாம் அதிமுககாரன் செய்ய மாட்டானே அப்படின்னு யோசித்தா, எப்பயுமே வந்து இது ஒரு தலைமை வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா, கட்டுப்பாடோடு இருந்துச்சு அப்படின்னா தொண்டன் அமைதியாக இருப்பான். இங்கே தொண்டனை வந்து தலைமையே சரியில்லையே, தொண்டன் எங்கே கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. சரி, இப்போ வருவோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், அதில் குறிப்பாக சில விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ வந்து தமிழகத்தில் வந்து தனித்து நின்று ஆட்சி அமைச்சது வந்து அதிமுக தான். அது ஜெயலலிதா. அது ஜெயலலிதாவோட ஆளுமை, ஜெயலலிதாவோட பவர், மக்கள் ஜெயலலிதா மேலே வச்சுருந்த நம்பிக்கை, தொண்டர்கள் ஜெயலலிதாவை நம்பி வேலை பார்த்தாங்க. என்றைக்கா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கவுன்சிலராகவும், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகும், இல்லை ஒரு அமைச்சராகவும், இப்படி ஒரு எண்ணத்தில் அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மாதிரி செயல்பட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. யாரையுமே பெருசாக அவரால் மாற்ற முடியல. தளவை சுந்தரத்தை கட்சியை விட்டு நிப்பாட்டினார். பெருசாக நடவடிக்கை எடுக்கிறார் போல இருக்கேன்னு சொல்லி 1 மாதம் கூட இல்லை, திரும்பவும் வந்து தளவை சுந்தரத்துக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்து சேர்த்துக்கிட்டார். அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆளுமை இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுக தனித்து போட்டி போட்டது அன்னைக்கு இருந்த தலைமை மேலே தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, மக்களுக்கும் நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே யார் நம்பிக்கை வச்சுருக்கா? இந்த கும்பல் போனாங்கள்ல, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், அப்புறமா சிறப்பு அழைப்பாளர்களாக போனாங்கள்ல, அவங்களில் பாதி பேர் கூட எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கையே இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 20.50% வாக்குகளை வாங்கிச்சு, நம்ம அவ்வளோ வாக்குகளை நம்ம வாங்கியிருக்கோம்னா பெரிய அளவில் கூட்டணியே இல்லை நம்மள்ட்ட அப்படின்னு சொல்கிறார். இது வந்து தேமுதிகவுக்கு அவமானம். தேமுதிக வாக்குகளும் அதில் இருக்குது. அதை தேமுதிக அவமானப்படுத்துகிற மாதிரி பெரிய கூட்டணிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அது இல்லாமல் புதிய தமிழகம், இந்த இஸ்லாமிய அமைப்புன்னு இப்படி எல்லா கட்சியுமே வந்து கூட்டணியில் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து என்னென்னா, பெருசாக எங்கள்கிட்ட பெரிய கூட்டணிலாம் ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் 20.50% வாக்குகளை வாங்கியிருக்கோம்ல, பெரிய கூட்டணி இல்லாமல் வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இது இல்லாமல் அவர் வந்து அதிமுகவுக்குன்னு சாதாரணமாக ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று இருந்துச்சு. 32% 35% வாக்குகள் இருந்துச்சு. அந்த வாக்குகள் எங்கே? அதுதான் குறைஞ்சி போய் 20.50% வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15% வாக்குகள் போயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலோடு போயிடுச்சு. 2.5 லட்சம் கோடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வெறும் 80 லட்சம் வாக்குகளை தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினார். அதில் வந்து அவர் சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே தலை சுற்றிடும். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, திமுக கூட்டணி இதோட எவ்வளோ வாக்குகள் வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5% வாங்கியிருக்கு. நமக்கும் அதுக்கும் 6.5% வாக்குகள் வித்தியாசம் தான். அவங்க 40 தொகுதியும் ஜெயிச்சிட்டாங்க. திமுக வந்து கூட்டணி பலத்தில் ஜெயிக்குது. கேபி முனுசாமியும் பேசுகிறார், திமுக வந்து ஆட்சி பலத்தோட கூட்டணி பலத்தில் தான் ஜெயிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி பலமாக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து அவங்க நம்புகிறாங்கல்ல, அவர் கூட நின்றோம்னா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி கூட நின்றா கூட்டணிக்கு போனால் கூட அவர் ஜெயிக்க வைப்பார், அவங்கள ஜெயிக்க வைக்க மாட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா, திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எல்லாமே போய் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் அவங்க நிறைவேற்றிருந்தாங்கன்னா இந்த பேச்சு திமுக மேலே வந்திருக்காது. கொடநாடு கொலை சம்பவத்தை இவங்க கையில் எடுத்து இந்த குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமாக 3 மாதத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நினைக்கிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் தொடர்ந்து திமுக வந்து ஆட்சியில் அமர முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடநாடு விஷயங்கள் எல்லாம் பெருசாக எடுக்கவே இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.98 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசமே, பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இல்லை. அது நானே ஒருத்தனே சுற்றி 75 சீட்டுகளை வாங்கியிருக்கேன் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி, 1.98 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சி அமைச்சிருச்சு. ஒரு ஓட்டில் கூட ஆட்சி அமைச்சிட்டு போகுது. அதை பற்றி இவர் ஏன் கவலைப்படுறாரு? இவர் அந்த இதை வாங்கணும்ல. இப்போ நான் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதிமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறமா பாஜகவோட வாக்கு வந்து உயரவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொன்னீங்க?
தேர்தல் முன்னாடி வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஜெயக்குமார், உதயகுமார் போன்ற நபர்கள்லாம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன? பாஜக வந்து நோட்டா கீழே கட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சொல்லிவிட்டு இப்போ வந்து பாஜகவோட வாக்கு வங்கியெல்லாம் உயரவே இல்லைங்க. பாஜக பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அது கவலைப்பட வேண்டியது மாநில தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி ஏன் கவலைப்படணும்? அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 2014 பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து பாஜகவுக்கு 18.80% இருந்துச்சு. சரி, 2014 வந்து அவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்து தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2024 வாக்கு சதவீதம் 18.28% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பாஜக வாக்கு சதவீதத்தில் ஏறக்குறைய அதிமுகவுக்கு நெருக்கி வந்துருச்சு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்கிறார். பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஏன்னா பாஜக வாக்கு வங்கி உயரவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 20% தான் அதிமுக வாங்கியிருக்கு. இது 18.28% வாங்கியிருக்குல்ல. அப்போ கிட்டத்தட்ட 1.72% தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு. அவ்வளோதான். இதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏறக்குறைய பாஜக நோட்டா கீழே கட்சின்னு இன்னுமே அதிமுகவில் இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே சொல்லிட்டாரு, 2 பேருக்குமான வித்தியாசம் இவ்வளவுதான். பாஜக வந்து 18.28 வாங்கியிருக்கு, அதே போல் அதிமுக 20.50 வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே போல் வந்து என்னென்னா, அதிமுக பாஜக வாக்கு வங்கியை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் தான் வித்தியாசம். இதனால வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் வந்து வாக்குகள் வந்து பாஜக குறைவான வாக்குகளை தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத புள்ளி விவரங்களை எல்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. மக்கள் விரும்புகிறது, நீங்கள் விரும்புகிறது, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறது, அந்த கூட்டணியை நான் உருவாக்குவேன். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாது. ஏன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது. அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க வேணான்னு சொல்லி தான் போட்டி போட்டிங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாடாளுமன்றத்தில் கேட்கலாம்ல? கேட்க மாட்டோம். நாங்கள் நாடாளுமன்றத்தில் போய் என்னத்தை பேச போகிறோம்? நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சில் தெரியுது. ஏன் நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசுகிறாரு? நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான தேர்தல். தமிழகத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய இடம் அங்கே தான். அங்கே பேச முடியாது, நாங்கள் அங்கே போக விரும்பலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பேச்சில் இருக்குது. சரி, அதை தாண்டி இவருக்கு தேவையெல்லாம் என்னென்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும். அதிமுக வெற்றி பெற்றால் இவர் முதலமைச்சர் ஆகணும். அவ்வளோதான். இவருடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து இவர் முதலமைச்சர் ஆகணும். அது மாதிரி தான் இன்றைக்கி இப்போ பேசினவங்க எல்லாத்தோட கோஷமும் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படலை. பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து 20 தொகுதிகளில் போட்டி போட்டு அது வந்து 11.24 வாக்குகளை தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னார். பாஜக வந்து 1.91% வந்து குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதிமுக மட்டும் 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதிமுக 2014 எவ்வளோ தொகுதிகளில் அவங்க போட்டி போட்டாங்க, இப்போ 2024 எத்தனை தொகுதியில் அவங்க போட்டி போட்டாங்க? இதை மறைச்சிட்டு 1% கூடுதலாக அதிமுக வாக்கு வங்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு கணக்கை திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் திணிக்கிறார். இது வந்து தப்பு. தொண்டர்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதிமுக வந்து பலகீனமாக இல்லை, பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காரு. இது வந்து குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ 234 தொகுதியிலும் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறாராம். போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் பேச போகிறாராம். அப்போ வந்து நீங்கள் கேளுங்க, 1% நம்ம கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கோன்னு சொன்னீங்களே, அது எப்படி பெற்றோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது இல்லாமல் அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கூட்டணியை வந்து பயங்கரமாக மாற்றுவோம், அதிமுக வந்து ஒரு பயங்கரமான மக்கள் விரும்புகிற ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துகிறீங்க? இது தொண்டர்களுக்கு தெரியணும்ல. இப்போ போட்டி போடுறவங்களுக்கும் சரி, இது சிவி சண்முகம் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி கூட கூட்டணி உறுதியாகும் அதிமுக கடந்த கால வரலாறுல. அதே போல் வேட்புமனு தாக்கல் பண்ண கூட கூட்டணி உறுதியாச்சு. அதுபோல் ஒரு சூழ்நிலை தற்போதும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புறதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை. நன்றி, வணக்கம்.